ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன மாடியூல் பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர் மாடியூல் பற்றி பார்க்க போறோம். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இந்த இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர் மாடியூல்ன்றது வந்து என்ன பர்பஸ் காண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிபிள் அதர் மாடியூல்ஸ்லாம் பார்த்தோம். கரெக்டா எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் மாடியூல், வயரிங், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மாடியூல்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணது ஜஸ்ட் என்ன பண்ணோம், டேக்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணோம். கரெக்டா? புரியுது இல்ல? ஆமா ஸோ சார். ஆனா ஒரு ம். இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டா வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா அது எந்த மாதிரி இருக்கும்? இட் வில் பி லைக் ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸா இருக்கும். கரெக்டா? ஆமா சார். புரியுது இல்ல? ஸோ அப்ப ஒரு எஸ்பிஐல இருந்து உங்களுக்கு அதர் தன் டேட்டா ஷீட், ஸோ டேட்டா ஷீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸல்ல வேணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரௌசர் ஃபார்மேட் வந்து நம்ம எடுப்போம். கரெக்டா? ஆமா சார். கரெக்டாப்பா? ம். கரெக்ட் சார். ஓகே. அதே மாதிரி இப்போ அதர் தேன் டேட்டா ஷீட், இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் வேணும், இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு கேபிள் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும்? வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர். ஓகேவா? புரியுதா? ஓகே சார். ஓகே, புரியுது சார். ஓகே. ஸோ அப்ப ஒரு இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர்ல எப்படி போகணும்னா மாடியூல், இடி மேனேஜர். ஸோ இடி மேனேஜர் போனீங்கன்னா இங்க கீழே வந்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடி ஆக்ஷன்ஸ் டேப் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இங்க கீழே பாத்தீங்கன்னா இடி எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடி எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதுல வந்துட்டு என்னென்ன இடிஸ்லாம் நம்ம டெஃபினிஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரல், பிரைவேட், கேபிள் ஷெட்யூல், இண்டெக்ஸ், ஸோ இப்படி தனித்தனி ஃபோல்டர்ஸ் இருக்கா? கரெக்டா? இருக்கு புரியுதுல? சார். ஸோ இப்போ இந்த ம். ஃபோல்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வித்தின் த எஸ்பிஐ வந்துட்டு அவைலபிள் ஆயிருக்கும். இப்போ ஒரு சில ஃபோல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இதை நான் ம். டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புதுசா வந்து ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க பாத்தீங்கன்னா இடி எக்ஸ்ப்ளோரர்ல நியூ இடி டைப் இருக்கா? ஸோ அந்த நியூ இடி டைப்பை கிளிக் ம். பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணும் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் கேபிள் ஷெட்யூல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர் வேணுமோ அதை நீங்க இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? கேபிள் ஷெட்யூல், புரியுது சார். புரியுதுல? கேபிள் ஷெட்யூல், லைவோ லிஸ்ட், லைன் லிஸ்ட், ஓகே, எக்யூப்மெண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா உங்களோட ஃபோல்டர் கிரியேட் ஆயிருச்சா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ம். இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான வியூ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடி வியூன்றதை வந்துட்டு நம்ம எங்க இருந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஓகேவா? ஸோ டூல்ஸ், ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இங்க ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ல இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா queries இருக்கா? இருக்கு சார். ஓகே. ஸோ அந்த queriesல போயிட்டு query பில்டர். ஸோ பை டிஃபால்ட்டாவே டே இன் டே அவுட் நீங்க உங்க எஸ்பிஐல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல உங்களுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ்க்கு தேவையான query எல்லாமே எங்க இருக்கும்? வித்தின் த ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு இருக்கும். ஓகே. இல்ல எனக்கு ஸ்பெஷலா நான் வந்துட்டு ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்துட்டு ஒரு query வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் கிளிக், நியூ query. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னே புதுசா வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும். query டெஃபினிஷன் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ query டெஃபினிஷன் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு ஐட்டம் டைப் எக்ஸ்ப்ளோரர், சென்டர்ல இருக்கிறது டெஃபினிஷன், இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எக்ஸ்ப்ளோரர், அட்ரிபியூட் எக்ஸ்ப்ளோரர். இங்க பாட்டம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா query attribute. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஓகே சார். 4 ஸ்கிரீனோட பர்பஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். கரெக்டா? ஆமா சார். ஓகே. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ல எது வந்து யூனிக்கான என்டிட்டியா இருக்கும்? இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது தான் பிரைம் அண்ட் யூனிக் என்டிட்டி. கரெக்டா? ம். ஆமா சார். ஓகே. சோ அப்ப என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் நீங்க ஜெனரேட் பண்ண போறீங்களோ
அந்த ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும், ஐட்டம் டைப் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து எடுத்து இந்த டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிரைமரி என்டிட்டி, கரெக்டா? அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ராக் பண்ணி இங்க டிராப். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டோட லூப் இதெல்லாம் ரிலேட்டா இருக்கும், கரெக்டா? புரியுதுல்ல? ஆமா சார். ஸோ அப்போ உங்களுக்கு லூப்போட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எனக்கு லூப்போ ரிலேஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த லூப் எடுத்து டிராக் அண்ட் ட்ராப். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தனித்தனி டேபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் என்னென்ன இருக்கும், எக்ஸாம்பிள் லைன் நம்பர் இருக்கலாம், கரெக்டா? ஸோ இப்போ ஆமா சார். உங்களுக்கு இப்ப லைன் நம்பர் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட ப்ராப்பர்ட்டி, கரெக்டா? ஸோ அப்ப ஒரு இண்டெக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணும், ஓகேவா? இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கரெக்டா? பிளான்ட், ஏரியா, யூனிட், டேக் நம்பர், லைன் நம்பர், சர்வீஸ், ஸோ டிஸ்கிரிப்ஷன், ஐஓ டைப், ஸ்டேட்டஸ், லொகேஷன், மேனுஃபேக்சரர், மாடல். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இண்டெக்ஸ்ல இருக்கும், கரெக்டா? ஓகே, ஸோ அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா query attributesல ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் சூஸ் ஆயிருக்கு, கரெக்டா? என்னென்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், லூப் நேம். ஏன்னா நம்ம எந்த ஐட்டம் நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்க போடுறோமோ அதோட பிரைமரி ப்ராப்பர்ட்டி வந்து என்னவாயிக்கும், பை டிஃபால்ட்டாவே ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபர்தர் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ல இன்னும் நிறைய காலம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலம்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்க கிளிக் பண்ணோடனே இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல ஆட்ரிபியூட் எக்ஸ்ப்ளோரர்ல மாறிடுச்சா? ஓகேப்பா, இப்ப இன்ஸ்ட்ருமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் இங்க காட்டும். இப்ப நான் லூப்பை செலக்ட் பண்ணேன்னா லூப்போட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் காட்டும், ஓகேவா? இப்ப நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இண்டெக்ஸ்ல இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணணும். எப்படி? ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹையரார்கி, நம்மளுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் பிளான் குரூப் அப்படின்னா பிளான்ட் நேம், ஓகேவா? பிளான்ட் நேம் வேணும். அப்ப இந்த பிளான்ட் நேம் இங்க டபுள் கிளிக் பண்ணோனே இங்க கீழே ஆட் ஆயிருச்சா? ஓகே, இது வந்து இங்க கீழே இருக்கிறது தெரியுமா, ஹையஸ்ட் பிளான்ட் குரூப் அப்படின்றது வந்துட்டு சிஸ்டம் நேம், ஓகேவா? அதாவது எனக்கு சிஸ்டம்ல வந்து ஹையஸ்ட் பிளான் குரூப் இருக்கு, பட் எனக்கு ரிப்போர்ட்ல வந்து பிளான்ட் நேம் அப்படின்னு காட்டணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கேப்ஷன்ல வந்துட்டு பிளான்ட் நேம் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே அப்ப புரியுதா? புரியுது சார். ஓகே, அடுத்து இன்டர்மீடியேட் வேணும், அடுத்து லோவஸ்ட். இப்போ இன்டர்மீடியேட்ன்றது வந்துட்டு ஏரியா நேம், அடுத்து லோவஸ்ட்ன்றது வந்துட்டு யூனிட் நேம், ஓகேவா? சோ இப்போ எனக்கு வந்து இந்த பிளான்ட் நேம், ஏரியா நேம், யூனிட் நேம் இதை வந்து எனக்கு ஆர்டரா ஃபர்ஸ்ட் வந்துடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிராக் அண்ட் ட்ராப், ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே சார். புரியுது சார். ஓகே, சோ இதே மாதிரி என்ன பண்ணோம், இப்ப பிளான்ட் நேம், ஏரியா நேம், யூனிட் நேம், அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், அடுத்து இப்ப ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்டோட சர்வீஸ், அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் டைப், அடுத்து டிஸ்கிரிப்ஷன், அதோட லைன் நம்பர், ஸ்டேட்டஸ், P&ID டிராயிங் நம்பர், IO டைப், கிரிட்டிகாலிட்டி, CS tag நேம், சிக்னல் டைப். புரியுதுலப்பா? ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழேயும் அதுக்கு தேவையான ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பவர் சப்ளை கீழே பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். புரியுதுல்ல? புரியுது சார். ஓகே, சோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது, லூப் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். எக்ஸாம்பிள் அதோட லூப்போட டைப் என்ன, ஓப்பன் லூப்பா, க்ளோஸ் லூப்பா. சோ புரியுதுல்ல? சோ அப்ப லூப்பா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த லூப்ல இருக்கு அந்த லூப்போட ப்ராப்பர்ட்டி என்ன, புரியுதுல்ல? சோ இப்ப லூப் ஃபங்க்ஷன், அடுத்து லூப்போட நோட்டு, லூப் சர்வீஸ், லூப் டைப், P&ID டிராயிங் நம்பர். அடுத்து இந்த பிளான்ட் ஹையரார்கி வந்து ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. புரியுதுல்ல? ஓகே, சோ இப்ப எல்லாம் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே இன்டு மார்க் இருக்கா, ரிமூவ். சோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிக்கும். இப்ப நான் இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்கா, சேவ் கொடுத்துட்டு கீழே ப்ரிவியூ. சோ ப்ரிவியூ,
வந்துருச்சா? சோ அதாவது நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் இப்படிதான் இருக்க போகுதுன்னு வருது. கரெக்டா? ஓகே ஓகே சார். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா பிளான்ட் நேம், ஏரியா நேம், யூனிட் நேம் இருக்கு. கரெக்டா? ஆனா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பிளான்ட் நேம், ஏரியா நேம், யூனிட் நேமே இல்ல. புரியுதா? ஆமா சார். அப்ப என்ன அர்த்தம்? those அதுல tags அப்டேட் பண்ணல. எந்த ஒரு பிளான்ட் ஏரியா யூனிட்டுக்கும் ரிலேட்டடா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு எங்க இருக்கு? நம்மளோட ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுதா? ஓ ஓகே சார். ஓகே. புரியுது இல்ல? சோ அப்ப ஒரு புரியுது இன்ஸ்ட்ருமெண்ட் சார். இண்டெக்ஸ்ல ரெஃபரன்ஸ் ஐட்டம்ஸ் வரலாமா? வரக்கூடாது. வரக்கூடாது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ம். ஃபில்டர் பண்ணி பிளான்ட் ஏரியா யூனிட் இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே சார். ஓகே ஓகே. சோ இப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ளூடிங் ஹார்ட்வயர்ட் அண்ட் சாஃப்ட் டேக்ஸ் ரெண்டையுமே எடுக்கும். கரெக்டா? புரியுதுலப்பா? புரியுது சார். அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஐஓ டைப்ல எதையுமே ஃபில்டர் பண்ண தேவையில்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு இது வந்து ஒரு ஐஓ லிஸ்ட் பண்றதுக்கு எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எது எதுக்கெல்லாம் ஐஓ டைப் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஃபில்டர். புரியுது இல்ல? அப்புறம் நம்ம புரியுது சார். எக்ஸெல்ல ஃபில்டர் பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி ஓகே சார். பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றேன். அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நான் பேஸ்ட் அவுட் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நீங்க எப்படி நீங்க எக்ஸெல்ல பண்ணீங்களோ அதே மாதிரி கூட ஃபில்டர் கொடுத்து இப்ப எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகிறது மட்டும் வரும். புரியுது இல்ல? புரியுது சார். ஓகே. சோ இப்போ ஒரு ஃபில்டர் கிளியர் பண்ணணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் வந்துட்டு கிளியர் ஆயிரும். ஓகே, புரியுதா? புரியுது நீங்க சார். ஃபில்டர்ன்றத இங்கேயே ஃபில்டர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்ல ஒரு query கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஃபில்டர் அவுட் பண்ணி வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்ப இங்க கீழ ஓகே சார். சேவ் query கொடுத்துட்டு இப்ப இந்த queryன்றது வந்துட்டு நம்ம எங்க கிரியேட் பண்ணிருக்கோம்? within the reference explorer. கரெக்ட்டா? ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஓகே. சோ அப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ரைட் கிளிக் ஆக்ஷன் ஜெனரேட் இடி வியூ. சோ ஜெனரேட் இடி வியூ கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்மளோட டொமைன் எக்ஸ்ப்ளோரர்ல இருக்க இடி எக்ஸ்ப்ளோரர் இருக்கா? இடி மேனேஜருக்குள்ள இடி எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அதுல போயிட்டு ஆமா சார். மூவ் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்றேன்? இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சோ கொடுத்துட்டு இப்போ இங்க வியூ டைப்ன்றது வந்துட்டு வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபோல்டர்ஸ் தான் வியூ டைப்னு சொல்லுது. ஓகேவா? சோ அப்ப எந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம மூவ் பண்ணணும்? நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணணும். அடுத்து பேஜ் சைஸ், ஒரு பேஜ்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ்? ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பேஜ்ல ஒரு 150 ரெக்கார்ட்ஸ். புரியுது இல்ல? ஓகேவா? அதாவது புரியுது 150 சார். rows in one single page. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே. சோ ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆகும்? ஒரு இடி வியூ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு கீழே போயிட்டு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஓகே சார். கிரியேட் ஆயிருச்சாங்க? ஆயிடுச்சு. ஓகே. சோ இப்ப கிரியேட் பண்ணிட்டீங்க. சோ இப்ப இந்த கிரியேட் பண்ணி இருக்கிற வியூவை நான் வந்து ஃபியூச்சர்ல இப்ப எக்ஸாம்பிள் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும்? மாடியூல் இடி மேனேஜர் எதுல மூவ் பண்ணோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் ஸ்டாண்டர்ட் லிஸ்ட். கரெக்டா? இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓபன் ஆயிடும். ஓகே, அப்ப புரியுதா? புரியுது சார். ஓகே. சோ இப்போ இந்த இடி வியூ நான் என்ன சொன்னேன்? ஒரு ரிப்போர்ட் எடுக்கவோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ எக்ஸாம்பிள் எல்லா டிரான்ஸ்மிட்டரையும் நான் டிரான்ஸ்மிட்டர்ஸோட ஐஓ டைப் என்ன? எல்லாமே அனலாக் இன்புட். கரெக்டா? ஆமா சார். புரியுதுலப்பா? அதர் தென் எஃப்எஃப். புரியுது கரெக்டா? சார். ஓகே. அப்ப நம்ம வந்து செக் பண்ணலாம்ல, இப்படி ஒரு ஒரு பர்டிகுலர் பிளான்ட் ஏரியா யூனிட்ல லெட்ஸ் சே ஒரு 5000 டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொன்னா போயிட்டு ஐஓ டைப் ஏஐன்னு ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணி அப்டேட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஆமா சார். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்துட்டு நம்ம ஃபில்டர் கொடுத்து டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேவா? எல்லாமே வந்துருச்சா? ஓகே அப்ப சார். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஃபில்டர். ம் சோ இப்ப என்ன வந்துருச்சு? டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே வந்துருச்சு. கரெக்டா? ஓகே. வந்துச்சு சோ சார். இதுல என்ன இருக்கு? இப்ப எக்ஸாம்பிள் இதுல ஒரு சில டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் ஃபவுண்டேஷன் ஃபீல்டு பஸ். கரெக்டா? ஏன்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ஃபீல்டு பஸ்ன்றப்ப உங்களோட ஐஓ டைப்ன்றது வந்து என்னவாயிரும்?
பை டிஃபால்ட்டாவே ஹார்ட் கோடடா வந்துடும். கரெக்டா? அப்ப அதை வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப ஒன்லி இங்க பாருங்க, ஒரு சிலது டிஐனும் தப்பா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டியது டிஐ, ஏஐ அண்ட் தென் நல். கரெக்டா? ஓகே, அப்ப புரியுதுல்ல? புரியுது சார். கொடுத்துட்டு ஃபில்டர். சோ ஃபில்டர் கொடுத்துட்டு இப்ப நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஐஓ டைப் இருக்கா அந்த காலமா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் பை A to Z. புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே. சோ இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த அனலாக் இன்புட்ன்றத காப்பி பண்ணி நம்ம ஷிஃப்ட் அழுத்திட்டு நம்ம எக்ஸல்ல நம்ம கொடுப்போம்ல, புரியுதுல்ல? ஷிஃப்ட் அழுத்தி இல்ல கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி. புரியுதா? புரியுது சார். ஓகே. சோ இங்க அப்டேட் ஆனா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டொமைன் எக்ஸ்ப்ளோரர்லயும் இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து அப்டேட் ஆகும். புரியுதுல்ல? ஓகேவாப்பா? புரியுது சார். ஓகே. சோ நீங்க இதே மாதிரி என்ன பண்ணலாம், எந்த ப்ராப்பர்ட்டியை வேணாலும் நீங்க அப்டேட் பண்ணலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள் இத நீங்க உங்களால என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் டிராப் டவுன் ப்ராப்பர்ட்டி. புரியுதுலங்க? பாத்தீங்களா? சோ எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிராப் டவுனா இருக்கும் அதெல்லாம் இட் வில் ஸ்டில் கம் டிராப் டவுன். ஓகேவா? எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் டெக்ஸ்டோ அதெல்லாம் டெக்ஸ்டா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட சர்வீஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். கரெக்டா? சோ அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க சர்வீஸ் வந்துட்டு எனக்கு ஃப்ளோன்னு இருக்கிற சர்வீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இங்க கண்டெய்ன்ஸ்ல ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் மட்டும் வரும். புரியுதா? ஓகே, அப்ப புரியுதுல்ல? ஓகே சார், புரியுது சார். ஓகே. சோ இதே மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னா குரூப்பிங் எல்லாம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப ஒரு லூப் வைஸா குரூப் பண்ணும், இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் டைப். இப்ப பிவோட் டேபிள்லாம் எக்ஸல்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிவோட் இல்ல சார். ஓகே. சோ வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எக்ஸாம்பிள் வந்து குரூப் பண்றது. இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு பிளான்ட் வைஸா, ஏரியா வைஸா, யூனிட் வைஸா குரூப் ஆகணும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் இப்ப பிளான்ட் நேம் இருக்கு. கரெக்டா? சோ இதை நான் என்ன பண்றேன், டிராக் பண்ணி இங்க மேல டிராப் பண்றேன். டிராக் காலம் ஹெடர்னு இருக்கா, அங்க டிராப் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் வைஸா குரூப் ஆயிருச்சா? C298 319. ஓகேவா? அடுத்து ஏரியா வைஸ். சோ அப்ப ஏரியாவை தூக்கி நான் இங்க டிராப். சோ அப்ப பிளான்ட் ஃபர்ஸ்ட், அடுத்து அந்த பிளான்ட்டுக்கு கீழே என்ன ஏரியா அது வைஸா குரூப் ஆயிக்கும். இங்க இருக்கா C319ல CD பிளான்ட், அதே மாதிரி FCCU பிளான்ட். புரியுதுல்ல? அடுத்து யூனிட், அடுத்து லூப். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான குரூப்பிங் கூட பண்ணிக்கலாம். புரியுதா? சோ அப்ப இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்ப குரூப் பண்ணி ஒரு லூப் பை லூப்பா நான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணணும். சோ அப்ப இந்த மாதிரி ஃபீசிபிளா இருக்குமா உங்களுக்கு? இல்ல இத வந்து சில டைம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்டா கூட சில டைம் கேட்பாங்க. புரியுது இல்ல? புரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்டா கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த இங்க இருக்கிற இதை நீங்க அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் திருப்பி டிராக் அண்ட் டிராப் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா அன்குரூப் ஆயிடும். இப்ப நம்ம கிரியேட் பண்ணி இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை எனக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா இங்க மேல இடி ஆக்ஷன்ஸ் இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, அதுல இருக்கு சார். பிரிண்ட் ரிப்போர்ட். டு யூ வாண்ட் டு preview? எஸ். புரியுதாப்பா? சோ இப்ப பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இல்ல எனக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா சேவ் அஸ் கொடுத்து டேட்டா ஒன்லி இன்க்ளூட் ஹெடர்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஆர் சம் அதர் ஃபார்மேட்ஸ்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகே. சோ இப்ப நீங்க இந்த ரிப்போர்ட்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுது, ஏதோ ஒரு காலம்ஸ வந்துட்டு தப்பா ஆட் பண்ணிட்டீங்க, இல்ல ஏதோ ஒரு காலம் வந்துட்டு ஆட் பண்ணாம விட்டுட்டீங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், நீங்க வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு இடியில இருந்து நீங்க கிரியேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா? இங்க இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், ரைட் கிளிக், சாரி டபுள் கிளிக். சோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடி ஆக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எடிட் இடி டெஃபினிஷன் இருக்கா? இருக்கு சார். சோ எடிட் இடி டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த query டெஃபினிஷன் விண்டோ வந்து ஓபன். ஓகேவா?
சோ இப்ப எக்ஸாம்பிள் ம். நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட லைன் நம்பர் இருக்கு. அந்த லைன் நம்பருக்கு ஃபர்தர் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். கரெக்ட்டா? அதோட லைனோட ஷெட்யூல். ஓகேவா? அதோட பைப்பிங் ம். கிளாஸ் என்னென்ன அதெல்லாம் வந்து உங்களோட லைனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப அந்த ஆமா லைன சார். வந்துட்டு என்னோட இன்ஸ்ட்ருமெண்டோட நான் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க ஒரு இன்வெர்ட்டட் ஆரோ மாரி இருக்கா? ம். சோ அந்த இன்வெர்ட்டட் ஆரோவ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ரிலேஷன் எதோட ரிலேட் பண்ண போறீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதோட ரிலேட் பண்ண போறீங்க? எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லைனோட ரிலேட் பண்ண போறேன். இப்ப ரிலேட் ஆயிருச்சா? ம். ஓகே. ஆயிடுச்சு சோ சார். இப்ப லைன செலக்ட் ம். பண்ணிட்டு இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் லைன் இன்டர்னல், லைன் நம்பர், லைன் ஷெட்யூல், லைன் சைஸ் யூனிட். ஓகே குடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க சேவ் பிரிவியூ வந்துருச்சா? வந்துருச்சாப்பா? ஆட் ஆயிருக்கா கீழ? ம். ஆட் ஆயிடுச்சு சார். ஓகே. அதே மாரி ம். இங்க வந்துட்டு நீங்க இது பண்ணலாம். இங்க பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் சிம்பல் மாரி இருக்கா? ம். ஆமா சார். சோ இதுல நீங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடிய ரெக்கார்ட் எந்த மாரி டிஸ்ப்ளே ஆகும்? இத கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க. டிஸ்ப்ளே ஒன்லி இன்ஸ்ட்ருமென்ட் ரெக்கார்ட் அண்ட் லைன் ரெக்கார்ட் தட் ஆர் ரிலேட்டட். அதாவது 2க்கும் ரிலேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. ம். இல்ல வைஸ் வெர்சா. புரியுதுல்ல? மேட்ச் புரியுது ஆகலைனாலும் சார். குடுங்க. புரியுதா? 2மே இல்லைனாலும் ம். குடுங்க. புரியுதுல்ல? சோ உங்களுக்கு என்ன மாரி ரிலேஷன் வேணுமோ அத செலக்ட் பண்ணி கூட நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிப்போர்ட்ல. ஓகே சார். புரியுதுலப்பா? புரியுது சார். ஓகே. சோ இப்ப குடுத்துட்டு நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் இங்க ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆட் பண்ண காலம்ஸ் ஆர் ஃபில்டர்ஸ் ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். புரியுதா? புரியுது சார். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? இதுதான் வந்துட்டு ED வியூ. ஓகேவா? சோ இப்ப இதே மாரி இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு கேபிள் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஓகேவாப்பா? பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு தேவையான எல்லா லைன் லிஸ்ட் query, லூப் லிஸ்ட் query இருக்கா? எல்லாமே லைன் query, கண்ட்ரோல் வால் query உங்களுக்கு தேவையான டே இன் டே அவுட். ஓகேவா? உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் பாருங்க. வயரிங் IO லிஸ்ட் query. ஓகேவா? இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கேபிள் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவையில்ல. ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து கிரியேட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? புரியுதுல்ல? நீங்க என்ன பண்ணா போதும்? இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் ஓபன் டாக்குமெண்ட் ஓகேவா? சோ ஓபன் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். புரியுதா? சோ இப்ப கேபிள் புரியுது சார். ஷெட்யூல்ன்றப்ப பாத்தீங்களா? எது மெயினான என்டிட்டி? கேபிள் தான் மெயினான என்டிட்டி. கரெக்டா? ம். ஆமா சார். சோ அப்ப நீங்க என்ன பண்ணி புதுசா நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கேபிள வந்து இங்க இருந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணணும். புரியுதா? ம். புரியுது சார். ஓகேவாப்பா? ஓகே சார். ஓகே. சோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே.